பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே அவராலே ஆகும். அவர்தான் சர்வ சிருஷ்டிகர். அவர்தான் சர்வ ஞானம் உள்ளவர். அவர்தான் மகிமையின் கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்ற கேள்வியை கூட அவர் கேட்டிருக்கிறார். அப்படின்னா, என்னால் ஏதாவது செய்ய முடியாதா? என்னால் முடியாத ஒரு காரியம் இருக்குதா? ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் அவர் தான். அவரால் எல்லாம் முடியும். இப்படி இருக்கும்போது ஆபிரகாம் வாழ்க்கையில் என்ன செய்தார்? என்னால் செய்ய முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வி எழும்பும்போது, ஆனால் ஆபிரகாமுக்கு ஏதாவது செஞ்சாரா? ஆபிரகாம் என்ற தேவ மனுஷன் வாழ்க்கையில் ஏதாவது அவர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாரா என்று பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? பாருங்கள், ஒரு கேள்வி. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தேவன் பேசுகிறார் ஆபிரகாமோட. ஆபிரகாம் ஒரு இடத்துல இருக்கிறாரு. தேவன் தரிசனம் காட்டுகிறார் இந்த அதிகாரத்தில். அப்போ அவங்கள தேடி வரும்போது அவங்கள உபசரிக்கிறார். ஆபிரகாம் தன் வீட்டண்டை வந்தவர்களை உபசரிக்கிறார். அதில் அவர் உபசரித்த பின்பு ஒரு காரியம் சொல்கிறார். உன் மனைவி எங்கே இருக்காங்க? அங்கே இருக்காங்க, கூடாரத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறார். அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்ன, நான் திரும்ப வருவேன், உன் மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள். இதை சொல்கிற நேரத்தில் என்னென்ன விஷயம் தெரியுமா? ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளுக்கு வயது. பிள்ளை பெறுவதற்குரிய அந்த ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போச்சு. பிள்ளை பெறுவதற்குரிய வாய்ப்பே இல்லை, அந்த பலனே இல்லை. காரணம், வயசாயிடுச்சு. அதனால் இந்த வார்த்தையை சொல்லும்போது, ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, தேவ தூதர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, உள்ளே உட்கார்ந்து கொண்டு அதை கவனித்து கொண்டு இருந்த சாராள் சிரிக்கிறாங்க. இது எப்படி நடக்கும்? அது என் ஆண்டவனுக்கும் என் கணவருக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயது போயிடுச்சு, இது எப்படி நடக்க முடியும் என்று சொன்னபோது, உடனே ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நேரடியாக பேசும்போதும் தெரியும் அவருக்கு. நீ ஒளிவு மறைவாக வேற எங்கே என்ன செஞ்சாலும் சிந்தனையை அறிகிற தேவன், பேசுகிறதை அறிகிற தேவன், சகலவற்றையும் காண்கிற தேவன். ஏன்னா இப்போ ஆபிரகாம்கிட்ட பேசும்போது அவங்க இல்லை, கூடாரத்தில் உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் உள்ளிருந்து அவங்க யோசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவனுக்கு தெரியுது, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுங்க. நேராக தான் பார்த்தால்தான் இல்லை, மறைவாக செய்கிற காரியம் யாருக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். இந்த தேவனுக்கு எல்லாம் தெரியும். உடனே கேட்குறாங்க, ஏன் சாராள் இப்படி சொல்கிறாங்க? அப்போ தான் சொல்கிறார் ஆண்டவர், கர்த்தரால் முடியாதது உண்டா? தேவனால் முடியுமே. ஏன் இப்படி நம்ம இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் அழைத்த தேவன் இல்லையா? எங்கிருந்து உங்களை அழைச்சிக்கிட்டு வந்த? உங்களை இதுவரைக்கும் பல விதங்களில் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு. திரும்பவும் சொல்கிறார், கர்த்தரால் ஆகாதது உண்டா? அந்த உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் வருவேன், இது நடக்கும்னு. 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் வருவேன், திரும்ப நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னால் தேவனால் எல்லாம் முடியும். தேவனால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் கூடும். திரும்பவும் சொல்லுகிறார், சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். கற்பம் திறக்கப்படும் என்பது மட்டுமல்ல, குழந்தை பிறக்கும் என்பது மட்டுமல்ல,
சாராளுக்கு யார் பிறக்க போகிறாங்க, ஆணா பெண்ணா அப்படின்னு வரும்போது ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்கிறாரு. அப்போ உடனே சாராளுக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா அவருடைய உடல் ஒத்துக்காது, மனசில் இருக்குது. ஆனால் திரும்பவும் இது முடியாது, உன்னை ஏன் இப்படி பண்ணுன்னு சொன்னதுக்கு, இல்லை நான் நகைக்கலை, நான் ஒன்றும் சிரிக்கலை. அதற்கு அவர், இல்லை நீ சிரிச்சதை, இது ஒரே சம்பாஷணையை பாருங்க, சம்பாஷணை. சரி, ஆண்டவர் சொன்னார், நடந்ததா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகுமா? நடந்ததா? ஆபிரகாம், அவருடைய மனைவி, அவர்கள் வாழ்க்கையில் தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஏற்றபடி எந்த சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் நடந்ததா அப்படின்னு பார்த்தால் நடந்தது. பாருங்க, அதான் தேவன் சொன்னது நடக்கும். இதே ஆதியாகமத்தின் 21ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 3 வரைக்கும் பாருங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார். அதான் கர்த்தர் சொன்னார்னா பொய் சொல்ல மாட்டாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ வயதாக இருக்கட்டும், நீ சிரிச்சிட்டு கூட போ, என் வார்த்தையை நம்பாமல் கூட நீ இரு, நான் சொன்னது தான். தேவன் சொன்னால் கண்டிப்பாக அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உடனே 2ஆம் வசனம் அடுத்து நீங்கள் பாருங்கள். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி. எப்படிங்க? மருத்துவமே இல்லைன்னு சொல்லிடுச்சு, அவ்வளோதான், கண்டிப்பாக 100க்கு 100 முடியாதுன்றாங்க. அது எப்படி முடியும்? முடியாததை முடிக்க வைக்கிறவர் தான் தேவன். தேவன் குறித்திருந்த காலத்தில் வருவன்னு சொன்னாரே, நான் வருவன் சொன்னாரே, அந்த குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அந்த குமாரனுக்கு, சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். கர்த்தருடைய வார்த்தை உண்மை பாருங்க. ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். காரணம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாம அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். அதனால் நமக்கு முன்னாடி அவர் தகப்பனானார். 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆபிரகாம் வாழ்க்கையில், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார். காரணம், ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, என் வாழ்க்கையில் எல்லாம் செயலற்று போயிடுச்சு, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. கர்த்தரை நம்புங்க. ஆபிரகாம், சாராள் குடும்பம் நமக்கு ஒரு முன்மாதிரி. ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். அவர்தான் வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் நம்பி விசுவாசத்தில் வல்லவராய் மாறினார், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். உங்களுக்கும் அந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.